திமுக தோக்கணும்னா இந்த ஆட்சி சரியில்லைன்னு இவங்க சொல்லணுங்க. இந்த ஆட்சி கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எதுவும் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அது நிரூபிக்கணும். நிரூபிச்சாதான் திமுக தோற்பதற்கான வாய்ப்பை அவங்க உருவாக்க முடியும். ஒருபோதும் அது நடக்கவே நடக்காது. விஜய் மட்டும் இல்ல, நீங்க அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான்ல இருந்து, இந்திய சூப்பர் ஸ்டார்ல இருந்து, நீங்க ஹாலிவுட்ல இருந்து நடிகர்லாம் கூப்பிட்டு நீங்க விஜய்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. நீங்க போய் மெரினா பீச்சில் கல்லறையில ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் தோண்டி கொண்டாந்து பிரச்சாரம் பண்ணாலும் கூட இந்த திமுக அரசை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஆட்சியில் பெண்கள் அடிப்படை கூலி தொழிலாளிகளாகும், கூலி தொழிலாளிக்கு மனைவியா இருக்கிற பெண்களோட நலத்திட்டங்கள் அதிகமா இருக்குது. பாண்டிங் ஆயிட்டாங்க. அதை யாராலும் பிரிக்க முடியாது. நீங்க ஜெயலலிதா ஆட்சியிலும் எம்ஜிஆர் ஆட்சியிலும் அப்படி ஒரு உறவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும். ஆனா இந்த ஆட்சியில ஒரு குடும்ப தலைவர் மாதிரி, ஒரு குடும்பத்துல அப்பா மாதிரி, ஒரு குடும்பத்துல அண்ணன் மாதிரி மாதம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு உதவி பண்றாரு. குடும்பத்துல நீங்க கீழே இறங்கி அந்த எளிய மக்கள் வாழ்வோட நெருங்கி பாத்தீங்கன்னா தான் தெரியும். அப்பா ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிறாரு. மாசங்க ஒரு குடும்பத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு பெண்களுக்குங்கிறது. சாதாரணமான குடும்பத்துல 1000 ரூபாய்ங்கிறது பெரிய தொகைங்க. 1000 ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு கரண்ட் பில்லே மாசம் 500 ரூபாய்க்கு குறையா தான் வரும். கரண்ட் பில்லு 500 ரூபாய் கம்மியா தான் வரும். பெருசா போறாது. ஏசி வச்சிருக்கவங்க வீட்டுல தான் அதிகமான கரண்ட் வரும். ஏசி இல்லாதவங்க வீட்டுல 500 ரூபாய்க்குள்ளதான் கரண்ட் வரும். கரண்ட் பில்லு அவங்களுக்கு 500 ரூபாய் வருதுன்னா 500 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டிட்டாங்கன்னா 500 ரூபாய் கையில இருக்குது. அப்ப சின்ன அடிப்படையான குடும்ப மளிகை சாமான் கடை வேற ஏதாவது பண்ணிடுவாங்க. அது போக அதே குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தை ஆண் குழந்தை இருந்தாங்கன்னா +2 முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாசம். அவங்க கல்லூரி போறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க கல்லூரி படிக்கிற செலவுக்கு பயன்பட கல்லூரி போற வர செலவு பாஸ் எல்லாமே இலவசமா இருக்குது. அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாருங்கிறது அது ஒரு குடும்பத்துக்கு போகுது. காலையில குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்குறாரு, ஃப்ரீயா கொடுக்குறாரு. அந்த காலை உணவும் அதே மாதிரி எளிய குடும்பத்துக்கு போகுது. அந்த குடும்பத்துக்கு காலை உணவு கொடுக்கும்போது காலையில் நீங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போற 2 குழந்தைகள் டிஃபன் பண்ணணும்னு 50 ரூபாய் செலவு பண்ணணும். நீங்க இந்த 1000 ரூபாயை விடவும் அது ரொம்ப கூடுதல் லாபமா இருக்கு குடும்பங்களுக்கு. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் என்ன கணக்கு பண்ணி பாருங்க மாசத்துக்கு. அது மறைமுகமா அவருக்கு உழைப்புல இருந்து பெண்களுக்கு ஓய்வு கிடைக்குது. அந்த 50 ரூபாய் காலைல டிஃபன் பண்றதுல இருந்து சேவிங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி சுத்தி வளைச்சு மருத்துவ செலவு, மருத்துவ காப்பீடு திட்டம் ஒவ்வொரு வீடா போய் மருத்துவ உதவி கொடுக்குறாரு. ஆக்சிடென்ட்ல ரோட்ல அடிபட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நட்சத்திர மருத்துவமனைகள்ல 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி பண்ற அளவுக்கு அவர் இது பண்றாருன்னு சொல்லி சாதாரண எளிய மக்கள் நீங்க ஒரு 10,000 5,000 ரூபாய் மாதம் குடும்பம் நடத்துறாங்க பாருங்க. அது மாதிரி குடும்பங்கள் தான் கோடிக்கணக்கான குடும்பங்கள். அந்த குடும்பத்துக்கும் திமுக தலைவர் ஒட்டுமொத்தமோட நான் சொல்ல மாட்டேன், திமுக தலைவர் தளபதி முதலமைச்சருக்குமான உறவு நெருக்கமாக இருக்கிறது. அதை தகர்க்கவே முடியாது. அது இருக்க இன்னும் நெருக்கமா இருக்குது. அதெல்லாம் இவங்க எல்லாம் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது ஒரு நாள் வீழ்த்த முடியாதுங்கிறத நான் உறுதியா சொல்லி